எதிர்நீச்சல் சீரியலின் இன்றைய எபிசோட்ல ஜனனிக்கு மிகப்பெரிய சோதனை காத்திருக்கு. போலீஸ் திரும்பவும் ஜனனியோட இடத்துக்கு வந்து சோதனை போடுறாங்க. ஜனனி ரொம்ப நம்பிக்கையா இருந்தாலும் மேல மாடியில போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஒரு டிராமா பண்றாங்க. இது குணசேகரன் குரூப்போட பயங்கரமான வில்லத்தனம்னு ஜனனிக்கு புரியாம போச்சு. போலீஸ் காட்டின வீடியோ ஆதாரத்துல அமுதா இறக்கறதுக்கு முன்னாடி ஜனனி மேல பழி போட்டு பேசியிருக்காங்க. ஜனனி தான் தன்னை மிரட்டுனதா அமுதா சொன்னதை கேட்டு ஜனனி அதிர்ச்சி ஆகுறா. அமுதாவோட புருஷன் அழுது நாடகம் ஆட அமுதா கொலைக்கும் ஜனனி தான் காரணம்னு சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. ஜனனி கைது செய்யப்படுறத பார்த்து கதிர் சந்தோஷத்துல துள்ளுறான். நந்தினியும் ரேணுகாவும் பதறி போய் நிக்கும்போது கதிர் அவங்கள பார்த்து ஏளனமா சிரிக்கிறான். இது வெறும் ஆரம்பம்தான், இன்னும் ஜனனிக்கு நிறைய அடி விழும்னு கதிர் ரொம்ப திமிரு பிடிச்சவனா பேசுறான். நந்தினி கதிரை எதிர்த்து கேள்வி கேட்கிறா. சக்தி வேகமா நீதிபதி வீட்டுக்கு ஓடி போறான். ஆனா போலீஸ் அவனை உள்ள விட மாட்டாங்க. நம்ம லாயர் கொற்றவை மேடம் ஊர்ல இல்லாததால சக்தியால அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. நீதிபதி ஜனனிக்கு 30 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்து உத்தரவு போடுறாரு. இதை கேட்டு சக்தி உடைஞ்சு போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது நந்தினி தான் கலெக்டர் மதிவதனி மேடமை பார்க்கலாம்னு ஐடியா சொல்றா. சக்தியும் ரேணுகாவும் நந்தினி கூட சேர்ந்து கலெக்டரை பார்க்க கிளம்புறாங்க. தர்ஷினி மட்டும் வீட்ல நடக்கிறத கண்காணிக்க அங்கேயே இருக்கா. ஜனனி ஜெயிலுக்கு போறது உறுதியாயிடுச்சுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. போலீஸ் வண்டியில ஜனனியை கூட்டிக்கிட்டு போகும்போது திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. ஜனனி மயங்கி விழுந்து வாந்தி எடுக்கிறா. இதை பார்த்து போலீஸ்காரங்க வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்க ஜனனிக்கு இப்போ உடம்பும் ஒத்துழைக்காம போறது ரசிகர்களை ரொம்பவே சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஜனனியை 30 நாள் ரிமாண்ட்ல இருந்து காப்பாத்த கலெக்டர் மதிவதனி மேடம் உதவுவாங்களா, இல்ல ஜனனி ஜெயிலுக்கு போய் தான் ஆகணுமா? ஜனனிக்கு திடீர்னு வாந்தி வர காரணம் என்னவா இருக்கும்? கதிரோட அடுத்த திட்டம் என்ன? இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.